ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுபோன்ற உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய மறந்திடாதீர்கள். எனது பெயர் கீர்த்தனா. எனக்கு விதவை நிலை வந்தபோது எனது பெற்றோர் என்னை வேறு ஒரு ஆளுக்கு கல்யாணம் செய்து வைத்தனர். அவருக்கு முந்தைய திருமணத்தில் ஒரு மகன் இருந்தான். இப்போது என் மகளும் மருமகனும் ஒரே அறையில்தான் தூங்குகிறார்கள். ஆனால் காலையில் எழுந்ததும் என் மகள் ஒவ்வொரு நாளும் அந்த படுக்கை விரிப்பை மாற்றிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். பின்னர் அதை ரகசியமாக துவைத்துவிட்டு குளிக்கச் செல்வாள். பல நேரங்களில் மயக்கமும் அடைவாள். நாட்கள் செல்ல செல்ல அவள் மிகவும் பலவீனமானாள். ஒவ்வொரு காலையும் நான் விரைந்து அவள் அறைக்குச் செல்வேன். ஆனால் அங்கிருந்த காட்சியைக் கண்டு எனக்கு வெட்கமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. என் மனதில் ஒரே எண்ணம் ஓடியது: இப்படியொரு காட்சியை எந்த தாயும் காணக்கூடாது. ஏனெனில் அங்கு என் மகள் அபியும் மருமகன் அபிஷேக்கும் இருந்தனர். எனக்கு 16 வயதிலேயே முதல் திருமணம் நடந்தது. 20 வயதில் விதவையானேன். சில நாட்களில் என் பெற்றோர் எனக்கு 2வது திருமணம் செய்து வைத்தனர். அவருக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருந்தான். எனக்கு ஒரு மகள் இருந்தாள். அவர் மகன் அபிஷேக். என் மகள் அபியை விட ஒரு வயது சிறியவன். நாங்கள் ஒன்றாக வாழத் தொடங்கினோம். நாட்கள் ஓடின. அபிஷேக்கிற்கு 16 வயதும் அபிக்கு 15 வயதும் ஆனது. பின்னர் என் 2வது கணவரும் இறந்து போனார். அவர் சென்ற பின் எங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மறைந்தது. சொந்த வீடு இல்லாததால் வீட்டின் ஒரு அறையை கடையாக மாற்றினோம். 2 குழந்தைகளையும் ஒரே அறையில் தூங்க வைத்தேன். அறையில் ஒரு கட்டில் மற்றும் மெத்தை மட்டுமே இருந்தது. 2 பேருக்கும் அது போதுமானதாக இல்லை. எனவே நான் என் படுக்கையை சமையலறைக்கு மாற்றிக்கொண்டேன். அபிஷேக் ஒவ்வொரு இரவும் அபியின் அறையில்தான் தூங்கினான். அப்போதுதான் ஒரு நாள் காலையில் நடந்தது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அபிஷேக் அதிகாலையில் எழுந்து காலை உணவு சாப்பிடத் தொடங்கினான். அபி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இவ்வளவு நேரம் தூங்கக்கூடியவள் இல்லை. நான் அவளை கூப்பிட்டேன், ஆனால் அவள் எழவில்லை. பதற்றத்துடன் அவள் அறைக்குச் சென்றேன். அவள் படுக்கையில் இருந்தாள். அருகில் சென்று பார்த்தபோது அவள் மயக்கமடைந்திருப்பது தெரிந்தது. உடனடியாக அபிஷேக்கை அருகில் உள்ள மருத்துவரை அழைத்து வரச் சொன்னேன். மருத்துவர் வந்ததும், உங்கள் மகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் மயங்கிவிட்டாள். கனமான வேலை எதுவும் செய்ய விடாதீர்கள். நல்ல பழங்களையும் சத்தான உணவுகளையும் கொடுங்கள் என்று கூறிச் சென்றார். அபி சுய நினைவுக்கு வந்ததும், உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன். தலை சுற்றல் ஏற்பட்டு மயங்கிவிட்டேன் என்றாள். அவளை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு காலை உணவு எடுத்துச் சென்றேன். ஆனால் அவள் அறையில் இல்லை. வெளியில் சென்று பார்த்தேன். அவள் படுக்கை விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள். ஏன் இதை துவைக்கிறாய்? டாக்டர் ஓய்வெடுக்கச் சொன்னாரே என்று கத்தினேன். இல்லை, இந்த விரிப்பு எனக்கு மிகவும் அவசியம். அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றாள். இதை நான் துவைக்கிறேன், நீ போய் சாப்பிடு என்றேன். ஆனால் அவள் கேட்கவில்லை. விரிப்பை துவைத்து காயப்போட்ட பிறகே காலை உணவை சாப்பிட்டாள். பின்னர் ஏதோ பயத்தில் அவள் தூங்கிவிட்டாள். அபிஷேக் வேலைக்குச் சென்றிருந்தான். நான் அவனை 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்தேன். அவன் துணிக்கடையில் வேலை செய்தான். பெண்கள் படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்பதால் என் மகளை மட்டும் மேலே படிக்க வைத்தேன். மறுநாள் மீண்டும் அபி மயங்கினாள். இந்த முறை அவள் முகம் முழுவதும் வெளிரி போயிருந்தது. உடம்பில் இரத்தமே இல்லாதது போல் இருந்தது. மீண்டும் டாக்டரை அழைத்தேன். நான் சொன்ன சத்தான உணவுகளை கொடுக்கிறீர்களா என்று கேட்டார். பருப்பும் காய்கறிகளும் தான் கொடுக்கிறேன் என்றேன். அவளுக்கு அதிக ஓய்வும் பழங்களும் வேண்டும். வேலை வாங்கவே கூடாது. இல்லையெனில் அவள் உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு போனார். அபி எழுந்ததும் மீண்டும் எந்த வேலையும் செய்யாதே என்று சொல்லிவிட்டு உணவு எடுத்துச் சென்றேன். மீண்டும் அவள் அறையில் இல்லை. வெளியில் சென்று பார்த்தேன். மீண்டும் அதே காட்சி. படுக்கை விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள். இந்த முறை நான் தூரத்திலிருந்தே கவனித்தேன். அவள் மயக்கத்திலிருந்து எழுந்ததும் நேராக விரிப்பை துவைக்கச் செல்வது இயல்பாக இல்லை. என் மகளும் மகனும் ஒரே அறையில் தூங்கத் தொடங்கியதிலிருந்து இப்படி நடக்கிறது. அபிஷேக் வளர்ப்பு மகன்தான். இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். ஆனால் என் மகளின் உடல்நிலை ஏன் நாளுக்கு நாள் மோசமடைகிறது? ஒரு பெண் குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். மறுநாளும் அவள் விரிப்பை துவைத்து காயப்போட்டாள். நான் சமையலறை ஜன்னலில் இருந்து மறைந்து பார்த்தேன். அவள் எதுவும் நடக்காதது போல் படுத்தாள். நான் அவளுக்கு உணவும் மருந்தும் கொடுத்தேன். எங்கள் கடைக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் யாரும் வரவில்லை. சிறு குழந்தைகளும் சாக்லேட்டும் மட்டுமே. வருமானம் மிகக் குறைவு. இதை என் குழந்தைகளிடம் சொல்லவில்லை.
அபிஷேக்கிடமும் சொல்லவில்லை. அவன் ஏற்கனவே கவலைப்பட்டு கொண்டிருந்தான். டாக்டர் சத்தான உணவு சொல்லியிருந்தார். ஆனால் வீட்டில் பருப்புச் சாதத்துக்கு கூட பணம் இல்லை. நான் மிகவும் கவலையில் இருந்தேன். அப்போதுதான் ஒரு நாள் விசித்திரமான ஒன்று நடந்தது. அபிஷேக்கும் அபியும் ஏதோ பேசிக்கொள்வதை கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அபிஷேக் சொன்னான், நீ ஏற்கனவே உன் உடலை கெடுத்து கொண்டாய். இவ்வளவு பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியாது. அபி சொன்னாள், இல்லை, நான் சமாளிக்கிறேன். இது போன்ற வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது. இனி உன் உயிரை பணயம் வைக்க முடியாது என்றான் அபிஷேக். இன்னும் 2-3 வாரங்கள்தான், பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்றாள் அபி. நான் முற்றிலும் குழம்பிப் போனேன். பின்னர் ஒரு நாள் என் நெஞ்சை உடைக்கும் காட்சி. காலையில் அபி விரிப்பை துவைத்தாள். பின்னர் ஒரு பக்கமாக நின்று வாந்தி எடுக்கத் தொடங்கினாள். நான் அவளிடம் சென்று, ஏன் இப்படி செய்கிறாய்? என்னை மறைக்கிறாய்? உனக்கும் எனக்கும் தீங்கு விளைவிக்கும் ஏதாவது செய்துவிட்டாயா என்று கேட்டேன். எனக்கு தெரிந்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றேன். அபி அதிர்ச்சியடைந்தாள். அம்மா, நீங்க என்னம்மா பேசுறீங்க? அந்த விரிப்பில் தூசி படிந்ததால்தான் எனக்கு இப்படி ஆகுது. மருந்துகள் சாப்பிட்டதால் வயிறு புண்ணாகி வாந்தி வருது. அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை என்றாள். எனக்கு கோபம் வந்தது. நான் அவள் முகத்தில் அறைந்தேன். அவள் தரையில் விழுந்தாள். அப்போது அபிஷேக் வந்தான். அம்மா, என்ன பண்றீங்க? ஏன் அவளை அடிக்கிறீங்க என்றான். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே இதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றேன். என் மனதில் என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை. இரவில் திடீரென்று எனக்கு விழிப்பு வந்தது. குழந்தைகள் அறையில் விளக்கு எரிந்தது. அவர்கள் தூங்காமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். அபிஷேக் சொன்னான், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. அபி சொன்னாள், ஆமாம், ஆனால் நாளை மீண்டும் என் உடல்நிலை மோசமாகும் போது அம்மா என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். இன்னும் கொஞ்ச நாள்தான், பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்றான் அபிஷேக். நான் அதிர்ச்சியடைந்தேன். அறை கதவை திறக்க முயன்றேன். உள்ளே பூட்டியிருந்தது. திரும்ப திரும்ப தட்டினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகுதான் திறந்தார்கள். நான் உள்ளே சென்றேன். அவர்கள் இருவரும் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல் நடித்தார்கள். ஏன் இவ்வளவு நேரம் கதவை திறக்கலை என்று கேட்டேன். நாங்க தூங்கிட்டிருந்தோம் என்றார்கள். பொய் சொல்லாதீங்க. நீங்க பேசிக்கிட்டிருந்ததை நான் கேட்டேன் என்றேன். அவர்கள் முகத்தில் எந்த அசைவும் இல்லை. எனக்கு பேச வார்த்தைகள் தெரியவில்லை. ஏதோ தவறு நடப்பதாக உறுதியாக தெரிந்தது. ஒரு நாள் அபியின் கைகளில் காயங்கள் இருந்தன. விரல்களில் சிறிய காயங்கள். அவள் அதை மறைத்தாள். சில சமயம் மயக்கம், சில சமயம் உடலில் விசித்திர அடையாளங்கள், சில சமயம் விரிப்பை துவைத்தல். அவள் என்னை அறைக்குள் வரவிடாமல் தடுத்தாள். என் மனம் ஒரு திசையில் சென்று கொண்டிருந்தது. நான் அப்படி நினைக்கவே விரும்பவில்லை. நான் ஏன் நெருப்புக்கும் பஞ்சுக்கும் அருகில் இருந்தேன் என்று நினைத்தேன். ஒரு சிறுவனும் சிறுமியும் ஒரே அறையில் தூங்குவது தவறு. அபிஷேக்கும் அபியும் வளர்ப்புச் சகோதரர்கள். குழந்தைகளை கவனிக்காத போது பிரச்சனைகள் வரும். நல்லதும் கெட்டதும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். குழந்தைகள் அப்பாவிகள். ஆனால் நான் செய்த தவறுகள் என் மனதை கடித்து கொண்டன. ஒரு நாள் அபிஷேக் அபிக்கு ஏதோ மாத்திரைகள் கொடுப்பதை பார்த்தேன். இது உன் மருந்து, இதை சாப்பிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றான். ரகசியமாக மாத்திரைகளை கொடுத்தான். இரவில் தூங்குமுன் இதை எடுத்துக்கொள், அப்புறம் மறுநாள் உனக்கு மயக்கம் வரவே வராது என்றான். அடுத்த 2-3 நாட்களுக்கு அபிக்கு மயக்கம் வரவே இல்லை. பின்னர் ஒரு நாள் மாத்திரைகள் தீர்ந்து போயின போல மீண்டும் மயங்கினாள். அபிஷேக் வீட்டில் இல்லை. நான் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டேன். நான் புத்திசாலித்தனமாக அபிஷேக்கின் பக்கத்தில் இருந்த படுக்கை விரிப்பை எடுத்து எனது அறைக்கு கொண்டு வந்தேன். அதை திறந்து பார்த்தேன். முதலில் எதுவும் தெரியவில்லை. கவனமாக பார்த்தேன். விரிப்பில் வெள்ளை முடிகள் இருந்தன. முழு விரிப்பும் முடிகளால் நிறைந்திருந்தது. நான் திகைத்து போனேன். இந்த முடிகள் முற்றிலும் வெண்மையாகவும் சிறிதாகவும் இருந்தன. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அபி நான் விரிப்பை பார்த்ததை உணர்ந்து விட்டாள். அவள் பதட்டத்துடன் என் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன விஷயம்? ஏன் பதட்டம் என்று கேட்டேன். அம்மா, அந்த விரிப்பு எங்கே என்றாள். நான் எதுவும் சொல்லவில்லை. அவள் போகத் தொடங்கினாள். நான் அவள் கையை பிடித்து இழுத்து, நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். விரிப்பில் என்ன இருக்கிறதோ அதைச் சொல்லு. நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? என் மனதில் மிக மோசமான எண்ணங்கள் வருகின்றன என்றேன். அபி என் அருகில் அமர்ந்து சொன்னாள், அம்மா, நீங்கள் நினைப்பது தவறு. இந்த வீட்டின் நிலை சரியில்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். கடை சரியாக இயங்கவில்லை. அண்ணனுக்கு போதுமான வருமானம் இல்லை. எங்களால் செய்யக்கூடிய வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அப்போது அண்ணனின் நண்பர் ஒருவர் அவருக்கு வேலை கொடுத்தார். அவரிடம் 3 முதல் 4 வயதுடைய சில பாரசீக பூனைக்குட்டிகள் இருந்தன.
அவற்றை பராமரிப்பது அவரால் முடியவில்லை. அந்த பூனைக்குட்டிகளை பராமரிக்கும் வேலையை அவர் எங்களிடம் கொடுத்தார். அதற்கு நிறைய பணமும் கொடுத்தார். அண்ணன் பகலில் முழுவதும் அங்கே இருப்பார். ஆனால் இரவில் அவர் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. அதனால் நான் அந்த பூனைக்குட்டிகளை அறைக்குள் கொண்டு வந்து பராமரித்தேன். அவற்றின் முடிகள் விரிப்பில் ஒட்டி கொண்டன. காலையில் நான் அவற்றை சுத்தம் செய்தேன். உங்களுக்கு பிடிக்காது என்று எங்களுக்கு தெரியும், அதனால்தான் சொல்லவில்லை. பூனைக்குட்டிகளால் எனக்கு அலர்ஜி இருப்பதாக தெரிந்தது. அதனால்தான் காலையில மயக்கம் வரும். அண்ணன் கொண்டு வந்த மாத்திரைகள் அந்த அலர்ஜிக்காகத்தான். அந்த நபர் மிகவும் பணக்காரர். அவர் இந்த வேலைக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுத்தார். இன்று அந்த பூனைக்குட்டிகளின் கடைசி நாள். அவர் வேறு ஊருக்கு சென்று விட்டார். நாங்கள் நிறைய பணம் சம்பாதித்தோம். வீட்டை வெள்ளையடிக்கவும் தேவையான உணவுப் பொருட்களை வாங்கவும் முடியும். உங்களுக்கு பிடிக்காது என்பதால் தான் சொல்லவில்லை. ஆனால் என் அண்ணனை பற்றி நீங்கள் என்ன தப்பாக நினைத்தீர்கள்? அவர் எப்போதும் நம் குடும்பத்தை பற்றித்தான் யோசிக்கிறார். அவருக்கு பணக்கார சொந்தங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் நம்மை விட்டு பிரியவில்லை. அவர் என்னை எப்போதும் சகோதரியாகவே பார்க்கிறார். அவர் என்னிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை. நான் இரவில் அவருக்கு உதவி செய்தேன். அவர் நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் நான் பூனைக்குட்டிகளை பார்த்து கொண்டேன் என்று அபி விளக்கினாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் மீதே கோபம் வந்தது. என் குழந்தைகளைப் பற்றி நான் எவ்வளவு தவறான எண்ணங்களை நினைத்தேன். அவர்கள் அதைவிட பல மடங்கு சிறந்தவர்கள். நான் அப்படி யோசித்திருக்கவே கூடாது. நாங்கள் இதை அபிஷேக்கிடம் சொல்லவில்லை. ஆனால் பின்னர் எங்கள் வீட்டின் நிலைமை மெதுவாகச் சரியானது. நாங்கள் கடினமாக உழைத்தோம். என் மகள் அருகில் உள்ள குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கத் தொடங்கினாள். எங்கள் நிலைமை முன்னைவிடச் சிறப்பாக மாறியது. படிப்படியாக வீட்டில் பணப்பற்றாக்குறை இல்லாமல் போனது. நாங்கள் நன்றாக உழைத்தோம். இப்போது எங்களால் முடிந்த சில ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம்.